முதலே நிழலே என்னை காக்கும் என் தெய்வமே துகளும் தொடவே ஒரு போதும் விடவில்லையே. அழிதிடும் போது அணைக்கும் உன் கைகள் மாறாதே என்றும் உன் பாசமே. விழுந்திடும் போது உன் நிழலை தந்து காயங்கள் நெருங்காமல் காத்தவனே முதலே நிழலே என்னை காக்கும் துகளும் தொடவே ஒரு போதும். என்னடா என்ன ஒரே திருட்டு முடியா இருக்கு. சும்மா இருங்க, என் பெர்ஃபார்மன்ஸ் மட்டும் பாரு. கூப்பிடும்போது கரெக்டா வந்து போச்சு. இன்னைக்கு ஏதோ பிளான் போட்டுட்டான். ஆனா பாத்துடா அந்த ஆள் ஏற்கனவே நம்மளை கண்டா எரிஞ்சு விடுவாரு. பார்த்து பண்ணு. இன்னைக்கு ஏதோ இருக்குன்னு மட்டும் தெரியுது. சத்தே சொல்லுங்க முதலாளி. ரோடியில கோத்தால ஏத்திட்டியா? நேத்தே ஏத்தி விட்டாச்சு அதெல்லாம். ஐயோ தாத்தா, போயிட்டியே தாத்தா, என்ன சீராட்டி பாலாட்டி வளர்த்திய தாத்தா. நீ இல்லாம என்னென்னலாம் பண்ண போறனோ. ஐயோ என்னடா? ஐயோ பாஸ், எனக்கு ஒரே ஒரு நாள் லீவ் கொடுங்க சார். ஐயோ ஏய் என்னடா? ஏய் சொல்லி தோறடா, இல்ல கொலை பண்ணி போறவன. சார், சாராட்டி சீராட்டி வளர்த்த உடனே ஒரே ஒரு வாட்டி தோல்ல சுமக்கிற பாக்கியத்தை கொடுங்க தலைவா. டேய் 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 என்னடா இப்படி சொல்ல போறியா இல்லையா? ஒரே ஒரு நாள் லீவ் கிடைக்குமா சார்? என்னடா? என்னத்துக்கு? சார், பண்ண வேண்டிய காரியத்தெல்லாம் பண்ணிட்டு வந்துடுறேன் சார். எனக்கு அவரை விட்டா வேற யாருமே இல்லை சார். இப்போ உனக்கு என்னதான் வேணும்? தாத்தா செத்துட்டாரு சார், நான் போயே ஆகணும். டேய் நடிப்புக்கே நடிப்பான். எத்தனை தாத்தாவோட கொள்ளுவீங்க? ஐயோ தாத்தா, நடிப்புன்றாங்களே தாத்தா, உன் மேல வச்சிருக்கிற பாசம் புட்டுதான் தாத்தா. டேய் சீ சீ போ போ போடா. சக்தி அண்ணே, நீங்களும் வாங்கண்ணே. டேய் டேய் உன் தாத்தா தாண்டா செத்தான், இவனை ஏன்டா கூட்டி சார், போற? எனக்கு மட்டும் தாத்தா இல்ல சார். அண்ணே சக்தி அண்ணே உன்னை எப்படி நான் தூக்கி வளர்த்திருப்பாரு. அண்ணே ப்ளீஸ் சார், விட்டுரு சார். போடா போடா அண்ணே போடா போடா, போய் அள்ளி போட்டு வாங்கடா. விட்டுட்டானே. என்னடா இது? ஏய் இப்ப எங்க போவதா இவ்வளவு பெரிய பெர்ஃபார்மன்ஸ் போட்டேன்? வா, நான் சொல்றேன். புரிஞ்சிருச்சுடா. நீ உன் கேர்ள் ஃப்ரெண்ட பாக்குறதுக்காக இப்ப என்ன தொலைக்கி கூட்டிட்டு வந்திருக்க. தனியா ஒண்ணு என்ன இருக்கு. இந்த மாதிரி வரும்போது ரொம்ப ஜாலியா இருக்கு. நல்லா ஜாலிடா. நீ நடத்துடா, நடத்து. உன்கிட்ட எத்தனை தடவை சொல்றது இந்த ஏரியால நான் பார்க்க கூடாது. எதுக்கு சும்மா சும்மா இங்க வர? என்ன பிரச்சனை? தாய் உண்டு சொல்லி
உனக்கெல்லாம் என்னடா மரியாதை? இதுக்கப்புறம் உன்னை இந்த ஏரியால நான் பார்த்தேன், செருப்பு பிஞ்சிரும். யாருக்கு அப்படி பேசிட்டு இருக்காத? நீ பாய மூடிட்டு போன்னு சொன்னேன். அது உனக்கு தேவையில்லாத விஷயம். நிப்பாட்டு. நீ அவன் கூட டெய்லி எங்க போறேன்னு எனக்கு தெரியும். பாய மூடிட்டு போ. இங்க பாரு, நீ போ மொத. நீ கிளம்பு. கிளம்பு. இங்க பாரு, அது உனக்கு தேவையில்லாத. ஏய், உன்ன மாதிரி பையனுங்க இருக்கிறதுனால தான் எல்லா அப்பா அம்மாவும் அவங்க பொம்பளை பிள்ளைய வீட்டு விட்டு வெளியாக்கவே பயப்படுறாங்க. அது உனக்கு தேவையில்லாத விஷயம். போ. கிளம்பு. கிளம்பு. நீ அங்க போய் கை சண்டை போட்டுருக்காடி. உங்களே கேட்கறதுனால சொல்லுங்க. உங்களை போவாது. நான் உங்களை டெய்லி காட்ட போக இன்னும் பண்ற எல்லாமே இவன் தானே சேர்க்க. நான் உங்களை தப்பா சொல்ல மாட்டேன். ஐயோ அமைதியா இருக்கு. தயவு செய்து இருப்போம். என்ன கைய கிளி. எல்லாரும் மேல வாங்க, அங்க போய் பேசிக்கலாம். என்ன பிரச்சனை? நடுவுல கத்திக்கிட்டு இருக்க. நான் எங்க போனா உனக்கு என்னடா? பாத்தியா, பேசிட்டு பாத்தியா? என் பேச்சே தெரியல. பேசிட்டு இருக்க. நான் ஏன் பாய் கூட போனா உனக்கு என்ன பிரச்சனை? உனக்கு என்ன பிரச்சனை? ஐயோ, தயவு செய்து அமைதியா இருங்க. நான் இங்க பேசிட்டு இருக்கேன். நீங்களா பேசிட்டு இருந்தா நான் போயிடுவேன். இங்க பாரு, எதுவா இருந்தாலும் நடுவுல ரெண்டு கத்துனது ஒரு விஷயமே கிடையாது. நீ தயவு செய்து அமைதியா இரு. உங்க பிரச்சனை அவன் போயிலா எங்க வேணாலும் போவா, எங்க வேணாலும் தடுங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனை? இங்க பாரு, அவன் என் விஷயத்த ரொம்ப தலைவா நான் சொல்லிட்டேன். இது உனக்கு தேவையா? கையல் விழி, இங்க நில்லு. இதுகிட்டலாம் பேசி பிரயோஜனமே இல்ல தீபா. தெரியுதுல, கிளம்பு கிளம்பு. ஏய், நான் ஏன் கிளம்புறேன்? நீ கிளம்பு. சீப்பா. சரி தீபா, நான் உங்க மேல ஷாப் நான் போறேன். சரி பாய் பாய். என்ன கைய ஒரே சத்தமா இருக்கு. மேல கிளாஸ் வரைக்கும் சத்தம் கேக்குது. நம்பிட்டியா? நானும் கேள்வி பண்றேன். ஆனா என்னதான் பண்றது? ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பொண்ணுங்களோட வாழ்க்கை அழிஞ்சு போயிட்டே கட்டிக்கிட்டு யாருமே இல்ல. நம்ம என்னதான் பண்ண முடியல சொல்லு? அவங்கவுங்களா தேடிக்கிட்டது, நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. சரி கையா, அம்மா வராங்க, நான் போய் அம்மா பாத்துட்டு வரேன். நீங்க மேல போங்க. சரிங்களா? இது என் பாய் ஃப்ரெண்ட். இங்கேயும் கத்தி சண்டை போட்டுறது தயவு செய்து. பாய் ஃப்ரெண்டா? Don't worry, we are always good boys. அட நம்புங்க, நல்ல பிள்ளைங்க தாங்க. ஏய், கையிடு. தயவு செய்து கத்து. அம்மா பால் கலக்கிட்டு எங்கதான் இருக்காங்க? அப்ப பார்த்தா வேலை வேலை. ஹலோ, போன் எடுக்க இவ்வளவு நேரமா? எங்க இருக்கீங்க? பார்த்தாலும் வேலை வேலைன்னா வீட்டுல உள்ள ஜாமான் யார் எடுத்து வைக்கிறது? உங்க பிள்ளைய வேற நான் பாத்துக்கணும். என்னால ஒண்டியாலாம் செஞ்சிட்டு இருக்க முடியாது, புரியுதா? அப்படின்னா நான் எந்த ஜாமான் எடுத்து வைக்கல, நீங்களே பாத்துக்கோங்க. நான் என் பிள்ளைய மட்டும் பாத்துக்கிறேன். ஐயோ, வேலை வேலை இருக்காங்க எப்ப பார்த்தாலும். வீட்டுல பொண்டாட்டி இருக்கால நினைப்பு இருக்காது. பிள்ளை இருக்கு, இது இருக்கு, என்ன சொல்றதுன்னு தெரியல. எல்லா வேலையும் நானே பாத்துக்கிறேன். பின்னாடி பார்க் பண்ணிட்டாங்கம்மா.
அப்புறம் படிப்பெல்லாம் எப்படி போயிட்டு சனி? அதுக்கு என்னம்மா நல்லாதான் போயிட்டு இருக்கேன். நான் உங்க பொண்ணாச்சு. எப்படி இருக்க? ஏய் அதான் நல்லாதான் இருக்கேன். நீ எப்படி இருக்க? மேம் வந்தது ஏன் அவங்க டிஸ்டர்ப் பண்றீங்க? சரி அண்ணா, நீ அம்மா கூட்டிட்டு கார் எடுத்துட்டு ஹாஸ்டல் வந்துரு. ஃப்ரெண்ட்ஸ்லாம் இங்க இருக்காங்க. நான் வந்து சொல்லிட்டு பார்த்துட்டு அவங்க கூட வந்துடும். பார்த்து மேம் என்னாச்சு? என்னன்னு தெரியல. அவனை பார்த்தாலே பத்திக்கிட்டு எரியுது. யார் அவன்? ஏய் இருடா. எதை எப்ப எப்படி செய்யணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீ கொஞ்சம் பொறுமையா இரு. மேம் உங்களே ஒரு அளவுக்கு கோவப்படுத்திருக்கானா? என்ன விடுங்க மேம். சொல்றேன்ல, பொறுமையா இரு. இப்பதான் வேலை முடிஞ்சா உங்களுக்கு? எவ்வளவு நேரம்? பதில் சொல்லுங்க. நீ வேறல மண்டைக்கு ஏத்திக்கிட்டு ஐயோ, நான் வீட்டு வேலை செய்வேனா உங்க பிள்ளைய பார்த்துப்படா நான் என்ன பண்ணுவேன்? என்ன பார்த்தா எப்படி தெரியுது? மாடா மனுஷன் மாதிரி தெரியுதா? போய் எப்ப பார்த்தா வேலை வேலை எடுக்கிட்டு உங்களே வேலை செய்றீங்க என்ன? வேலை இடத்துல என்னன்னு பிரச்சனைன்னு உனக்கு தெரியுமா? தெரியாம பேசாத, நீ போய் வேலை செஞ்சு பாரு, அப்பதான் உனக்கு தெரியும். வீட்டுல இருந்து நீங்க பிள்ளைய பாருங்க, அப்ப உங்களுக்கு தெரியும். என்னத்த நான் பிள்ளைய பாக்கட்டு? நான் உழைச்சாதான் இந்த குடும்பத்துக்கு சோறு, சரியா? வேலைக்கு தான் போறீங்களா இல்லையான்னு தெரியல. 24 மணி நேரம் உங்களுக்கு மட்டும் வேலை வைக்கிறானா? அப்ப நான் எங்க போறேன்? எங்க போறேன்? நீ சொல்லு, நான் எங்க போறேன்? நீங்க வேலைக்கு போறீங்களா? உண்மையா சொல்லுங்க. நான் வேலைக்கு தான் போறேன். நீ உங்களுக்கு பாத்தியோ? வந்து 24 மணி நேரம் வேலையா? சம்பாரிச்சு போடுறேன் தானே, உட்காந்து சாப்பிடுறீங்க தானே. சம்பாதிச்சு போறேன்னா வாய் மூடிக்கிட்டு இருக்கணுமா? சொல்லுங்க. சும்மா தெரியாம பேசாத. நீ பாத்துக்கிட்டு தானே இருக்க. நான் எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்கேன். வேலைக்கு தான் போறேன், ஏன் நம்ப மாட்டேன்? நீ உனக்கு எதுக்கு கல்யாணம் பொண்டாட்டி புள்ளன்னு? ஒழுங்கா பேசு, மூஞ்சி மாதிரி உடைச்சிருவேன். பார்த்து பேசுங்க. இந்த மாதிரி பேசிட்டு இருக்காதீங்க. உழைச்சி போடுறேன் தானே, உழைச்சி போடுறதுனால தானே உட்காந்து தின்ற. அப்புறம் உடச்சு போட்டு நீங்க என்ன வேணா வாய் கண்டபடி பேசுவீங்க. அதனால நிம்மதியே இல்ல எனக்கு. என்னால நிம்மதி இல்ல, உங்களால கொடுத்தா என்ன நிம்மதியே இல்ல. உங்களால குடும்பத்தை விட்டு வந்த பாத்தீங்களா? என்ன சொல்லணும்? வாயை மூடி ரொம்ப பேசிட்டு இருக்காங்க. நான் சொல்றேன், நீங்க ஆளா பேசிட்டு இருக்காதீங்க, புரியுதா? கிளம்புறியா உன் அம்மா வீட்டுக்கு? என்னமோ பெருசா வந்து பேசிட்டு இருக்க. உழைச்சு போடுறேன் தானே, அப்புறம் இன்னும் என்ன ஒண்ணு நம்பிதான் எங்க அம்மா கிளம்புறதுனா நீ மட்டும் கிளம்பு, என் பிள்ளைய அங்க வச்சுட்டு நீ கிளம்பு. 24 மணி வேலை வேலைட்டு இப்படி பிள்ளைய பாப்பேன். நான் பாத்துக்கிறேன், அதெல்லாம் நீ பேசாத. எனக்கு என்ன சொல்றதே தெரியல. உங்களை நம்பி வந்து குடும்பத்தை வேற விட்டுட்டு வந்துட்டேன். எங்க அம்மா அப்பா என்ன இப்படி விட்டுரு போகிறா என்ன? நான் தான் தப்பு பண்ணிட்டேன். எங்க அப்பா விட்டுட்டு வந்தது கூட உன்னை வேற விட்டுட்டு போயிட்டாங்க. என்ன உன்னை வேற பாத்துக்கிறோம். என்ன ரொம்ப யோசிச்சுக்கிட்டு இருக்கேன்? இல்லலா, வீட்டுல தினைக்கும் சண்டை பிரச்சனை. அன்னைக்கு ஸ்கூல் டைம் இருக்குல்ல, அப்புறம் ஸ்கூல் முடித்தோடனே நான் தமிழ் தான் வந்து ஏத்திக்க சொன்னேன். அவர் அவன் ஃப்ரெண்டா அனுப்பிவிட்டாரு. அப்புறம் நான் வேணாதான் சொன்னா அந்த அண்ணன்ட்ட ஏறி வந்துட்டேன். சின்ன பாத்துரு. அப்புறம் அப்ப என்ன பேசினாரா? பேசவே இல்லை. நீ பண்ணதும் தப்பு தானலா? மோட்டர்ல ஏறி வரலாமா அண்ணன் கூட்டாளி கூட? நீ சொல்லு. அவர் மனசு எவ்வளவு கஷ்டப்படும் அது பார்த்தாருன்னா அண்ணன். நீ சொல்லு.
இல்ல அண்ணோட ஃப்ரெண்டுனால தான் ஏறி வந்தனா. இதுக்கப்புறம் அந்த மாதிரி தப்பு பண்ணாத. சரி விஷயம் தெரியுமா? ம். அந்த அண்ணன் ஃபோன் நம்பர் தந்தாரு என்கிட்ட. என்னடி சொல்ற? அதான் அவர் தந்தாரு, ஆனா அண்ணன்ட்டு நான் சொல்லவே இல்லை. தெரிஞ்சது நான் செத்தேன். ஐயோ தேனி, நீ என்னை பெரிய பிரச்சனையில உண்டாக்கிருவ போலக்கு. ஆளை விடு சாமி. ஏய் சத்யா, சத்யா. ஹரி அண்ணே. ஓயா எங்க போற? சொல்லுண்ணே. அம்மா கடைக்கு போக சொல்லுண்ணே. சரி அண்ணனுக்கு ஒரு உதவி சரி அப்படியே சொல்லுங்கண்ணே. கடைக்கு போயிட்டு அண்ணனுக்கு ஒரு கோத்தா தண்ணி வாங்கிட்டு வந்துடுறது அப்படியே. ஓகேண்ணே. என்ன கோத்தா தண்ணியா இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு கோத்தா தண்ணி. ஓகேண்ணே. ஆ? ஓகேண்ணே. சீக்கிரம் வா. ஓகேண்ணே. என்னடா கம்ப்ளீட் யாரு பண்ண அப்படியே? எனக்கே தெரியலடா யாரு பண்ணான்னு. நானே இப்பதான் வந்து கொஞ்சம் ஹிந்தி. என்ன பிளாக்கி வச்சிருக்கீங்க? டேய் அதை விடு, பொருள் அந்தா பண்ணிட்டியா? ஓ இப்பதான் போறேன். சரி சரி பரவாயில்ல, நீ போகாத என்கிட்ட கொடு. ஆமாவா? தம்பிங்களை 2 பேர்த்த வர சொல்றேன், நான் இங்க போய் வேலை செய்ய சொல்றேன், நீ போய் வேலை செய்ய. கரையா தான் இருக்கு. இருந்தாலும் இது யாருல பண்ணிருப்பா? எப்படி பண்ணிருப்பாங்க? டேய் நம்ம இதெல்லாம் கை செய்ய உத்தரவன் நினைக்கிறியா? இப்படி பண்ணிருக்காங்க. அவங்க காட்டுறேன் யாருன்னு, நான் பாரு. படக்கூடாதுன்னா எங்கண்ணா சரிங்க. கொஞ்சம் கதையா இருக்கு கௌசானு. இந்த டக்குன்னு குடி, டக்குன்னு வேலை செஞ்சுட்டு பாத்து. அன்னைக்கு பொண்ணாக தானே லைஃபா எங்க ஒரு பாட்டுக்குள்ள இறங்கணும். கதையாச்சு. நல்ல வேலை இந்த கை இருந்துச்சு நான் அன்னைக்கு. ஏன்டா என்னதான் கதை? ரங்கா கோசான சிலாபா பண்ணிட்டோம். எந்த கௌசானி? எங்க புந்தீங்க? எந்த கௌசான்ல? நான் உங்களுக்கு தெரிஞ்ச கோசம் தானே அதுவும். தெரிஞ்ச கௌசான் தான். ஓகே தான், பிரச்சனை இல்ல, பாத்துக்குவோம் என்னவா இருந்தாலும். ஓகே தானே? கையெல்லாம் வைக்கல தானே உங்க மேல? இல்ல, இல்ல, அந்த- ஆனா டே திருப்பி அந்த இடத்துக்கு பூராதீங்க தெரியுமா? நம்ம வேலை செய்யறோம், ஒருத்தங்க கௌசான் பூரதே தப்பு தெரியுமா? திருப்பி பூராதீங்க சரியா? அங்கமா கூட சொன்னா கேட்டுக்குவான். டே நீ தான் சொன்னா கேட்க மாட்ட, தயவு செஞ்சு மண்டை வலியை கொடுக்காத சரியா? சொல்லிட்டேன். அடுத்த கௌசான்ல வேற கோத்த தண்ணி சரி சரி ஓகே தான்டா, பிரச்சனை இல்ல. ஏய் பரவாயில்ல எடுத்துக்கோ, பரவாயில்ல வச்சுக்கோ வச்சுக்கோ. ஏய் தம்பி வா, இந்தா, தண்ணி குடி. சரி போ. என்னடா பாக்குறீங்க அப்படியே? என்னண்ணே தண்ணியை மட்டும் கொடுத்துட்டு ஸ்லோவா புக்கே வைக்கிறீங்க. கதையா கதைதான் மாதிரி. டேய் டேய் சொன்ன இடம் பணாசா இருக்குன்னு வெளியாகுங்க. பத்து தேவையில்லாத கதையெல்லாம் போட்டு உழப்பிட்டு இருக்கீங்க. சரி சரி போ பாத்து. டேய் வேலையை முடிச்சோன்னா அடி எனக்கு போனேன். கண்டிப்பா பாத்து. இவங்களே தப்பிச்சு ஓடி வந்திருக்காங்கண்ணா. விடு விடு பாத்துக்கலாம். என்னோட நிலைமை விடுறா விடுறா பாத்துக்கலாம்டா. சரி அங்க போலாம். அதுவே இல்லை, இந்த கடை தான் செய்வோம். இங்க நல்லா இருக்காது, அங்க போலாம். அதுதான் வேணும். சரி சரி வா. உங்களுக்கு என்ன தெரியும்?
வாங்கி தரேன் வா வா மூஞ்சி அடுத்த ஒரு வச்சுக்குவேன். என்ன கட்டிடுறேன் இந்த படத்துக்கு இது பதில் பொருள் வெளியா வருதுல தான் தெரியல எப்படின்னே நான் நீங்க அடிக்கிறாங்க நான் நடந்து அந்த பாட்டுல வந்தாலும் உங்களை வச்சிருக்கேன் கண்டுபிடிப்போம் கண்டிப்பா அதை கண்டுபிடிப்போம் சீக்கிரமா கண்டுபிடிப்பது நம்ம போட்டுல இறங்கி வேலை செய்யலாம் எவனோட இது நம்ம போட்டுல இறங்கி வேலை செய்யறதுக்கு இல்ல அவனுக்கு போட்டு இப்ப அவனுக்கு போட்டு கொடு போன் போடுன பிலா